எனதொடுக்குதடி நீல விழிகள் மழகி மழகி கதை படிக்குதடி அன்பு ஆசைகளும் அருகில் வந்து எனதொடுக்குதடி நீல விழிகள் மழகி மழகி கதை படிக்குதடி வணக்கம். பெண்ணை பிறந்தக்க யாவுலே கற்பெண்ணம் திண்மை உண்டாக்க பிரி என்ற வல்லவரின் குரலை கற்ப கற்பனை தவறாமல் ஒழுக்க உயிராக கொண்டு கல்வியை கண்ணாக ஏற்றி தெய்வத்தொண்டு பிரிந்து இந்த அவரவர் நாட்டில் ஏழு குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து சாந்தி என்ற பெயரோடு எந்தவித குறைமல்லாமல் சீரச்சிறப்போடு என்னுடைய அண்ணனா வேலைத்தறி வெளியே சென்றிருக்கிறார். சென்று என்னுடைய அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா சமைப்பதற்கு தண்ணீர் கிடையாது. அதோ தெரிய குளக்கரைக்கு சென்று நான் தண்ணீர் கொண்டு வருவதில் நம் நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து ஏளனமாக பேசுகின்றார்கள். உன்னை பார்த்து இழிவாக பேசிவிட்டார்களா? இவரோ சின்ன சிறிய பெண்ணாக இருக்கின்றாளே, கழுத்திலே மாகலத்தை சுமந்து கொண்டு கட்டி தாடி கட்டிய கணவரை பிரிந்து வாழ வேண்டிய வாழ்க்கை இழந்து இந்த பாவி வாழ வெட்டியாக இருக்கின்றாரே என்று என்னை பார்த்து அனைவரும் பேசுகின்றார்கள். அண்ணா சாந்தி முத்துக்கு முத்தாயே கொத்துக்கு கொத்தாயே தொட்டு தாடிகள் முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே நீய நானும் வாழ வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாகே
தரமா முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே நீய நானும் வாழ்ந்து வந்தோம் ஒன்னுக்கு ஒன்னாகே அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாகே இத்தனை நாட்களாக ஒன்றிடத்தில் கேட்காத ஒன்றை நான் கேட்கப் போகிறேன். இந்த பாவியனுடைய தட்டு தாலி கட்டிய கணவர் யார் என்று கூறுகள் காலம் ஒருவரை காத்திருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதிலே எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் உன்னுடைய கணவன் யார்? எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா என்னுடைய கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது. ஆனால் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் யார் அண்ணா, யார் அண்ணா, யார் அண்ணா இதுவரையும் கேட்கிறாய். ஏதோ உண்மையை மறைத்து வந்தேன். ஆனால் உலகத்தில் இருப்போர் உன்னை பார்த்து ஏளிதமாக பேசுகிறார். சின்ன சிறிய பெண்ணாக இருக்கின்றால், கழுத்திலே மாங்கல்யம் இருக்கின்றது, வாழாவட்டியா இருக்கா, மாமியார் வீட்டுக்கு போனதே கிடையாது. அப்படி என்றால் இவனுடைய கணவன் யார் என்று உன்னை பார்த்து குளக்கரையில் ஏளிதமாக பேசுகின்றார்களே. என்றாக ஒரு நாளைக்கு நடந்த உண்மை வெளியாக வேண்டும் என்று தான் என்னுடைய மனதிலே எண்ணிக்கொண்டிருந்தேன். உன்னுடைய கணவன் யார் தெரியுமா? நம்முடைய தாய் மாமன் விஜயபுரி நாட்டை ஆள வேண்டிய விஜயவர்மனுடைய மகன் விஜயன் தான் உன்னுடைய கணவன். மாம மகன் என்னுடைய கணவரா? என்னுடைய கணவர் இதுவரை என்னை பார்க்க வரவில்லையா? நாம் பிறக்கும் போதே நம்முடைய தந்தை இறந்து விட்டார்கள். பிறகு கொஞ்ச காலம் சின்ன சிறு வயதிலே நம்ம ஈண்டெடுத்த தாயானவள் வளர்த்து ஆளாக்கி விட்டார். அப்பொழுது உனக்கு வயது 3, எனக்கோ வயது 5. அந்த நேரத்தில் நம்முடைய தாயும் உயிர் பிரியும் தருவாயில் இருந்தால், உயிர் பிரியும் தருவாயில் இருக்கும் போது தாய் மாமனாகிய விஜயபுரி நாட்டை ஆள வேண்டிய விஜயவர்மனுக்கு லிகிதம் எழுதினார். அண்ணா ஓடி வாருங்கள் அண்ணா, நான் இறக்கும் தருவாயில் இருக்கிறேன். அப்படி அந்த லிகிதத்தை கண்டவுடன் தாய் மாமன் ஓடி வந்தார். அப்போது நம்முடைய தாய் என்ன உரைத்தால் தெரியுமா? அண்ணா, இதோ இருக்க வேண்டிய என்னுடைய மகனுக்கோ வயது 3, உன்னுடைய மகன் விஜயனுக்கோ வயது 5. இருவருக்கும் நான் உயிர் பிரியும் தருவாயில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் திருமணம் செய்து விடுங்கள் அண்ணா என்று உரைத்தார். சிறு வயதிலே திருமணம் நடந்தது. அன்றிருந்து இது நாள் வரையிலும் கணவனை பார்த்தது கிடையாது. அவன் யார் என்பது உனக்கு தெரியாது. அதுதானே அம்மா, ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லலான்னு வந்தேன். அதற்குள்ளாக இப்படி கண்ணீர் களவுமா இருக்கு. என்ன செய்தி அண்ணா? சாந்தி அண்ணா வந்து என்னண்ணா சொல்லுங்கண்ணா. ஒண்ணு இல்ல, எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க? நான் யாரு? உங்களுடைய தங்கச்சி தானே. என்கிட்ட சொல்லி என்ன பெயருக்கு போகிறது? உன்னுடைய கனவை விஜய இன்று வருவதாக லிகிதம் வந்திருக்கு. என்னுடைய கணவரா? என்னுடைய கணவரை பார்க்கிறேன். அவன் வருவதற்குள்ளாக அவனுக்கு ஏற்றவாறு உணவு செய்து முடித்து விடு. நான் வந்ததும் சீக்கிரமா உனக்கு அழைப்பு எனக்கு திருமணம் நடந்து விட்டதாக என் தந்தை எடுத்துரைத்தார். அவர் உரைத்த வண்ணம் அமரவி நாட்டுக்கு சென்று என் மனைவி அழைத்த வேண்டும். அதற்கு முன் என்னோடு வர வேண்டிய காவல் நிலையத்தை வேண்டும் பார்க்கலாம். அமரவி நாட்டுக்கு செல்கிறோம். அப்படியா? நாட்டுக்கு செல்கிறோம். அப்படியா? புளியோதரை